வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டான்டே எழுதின தி கேட் ஆஃப் ஹெல் கேண்டோ 3 இன்ஃபெர்னோ இந்த பார்ட்டோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கேண்டோவோடைய ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹெல், அதாவது நரகத்தோடைய அந்த கதவு, அந்த கேட்டில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கு, அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. டான்டே அதை பார்க்குறாரு, ஆனால் அந்த எழுத்துக்களுடைய அர்த்தம் என்னன்றது அவருக்கு புரியலை. அதனால் அவர் கூட வேர்ஜில் கிட்ட கேட்குறாரு, இந்த எழுத்துக்களுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்கன்னு. அப்போ வேர்ஜில் சொல்கிறாரு, நான் உனக்கு அர்த்தத்தை சொல்கிறேன், ஆனால் அதை கேட்குறதுக்கான தைரியத்தை நீ உனக்குள்ளே உருவாக்கிக்கோ. நான் உன்கிட்ட ஒன்று சொன்னேன்னு தெரியுமா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு அழைச்சின்னு போவேன் அப்படின்றது. அந்த இடம்தான் இது எந்த இடம்னா, அதாவது கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள், அதாவது கடவுளுக்கு எதிராக போனவங்க, பாவம் பண்ணவங்க, ஃபாலன் பீப்புள்னால் பாவம் பண்ணவங்க. அந்த பாவம் பண்ணவங்க தான் இங்கே இருப்பாங்க. அவங்க ஏன் பாவம் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு அந்த புத்தி இல்லாமல் போயிடுச்சு. புத்தி இல்லாமல் இருக்கும் போது தான் நல்லது கெட்டது எதுன்றதை ஆராயத்துக்கு தோணாமல் நம்ம பாவத்தை தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம செஞ்சிடுவோம். ஆனாலும் அந்த பாவத்துக்கான பரிகாரத்துக்கு தான் இவங்களாம் இங்கே நரகத்தோட வாசலில் இது மாதிரிலாம் எழுதியிருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் இருக்கும்ன்றது எழுதியிருக்கு. அந்த தண்டனைகள் அவ்வளோ கடுமையாக இருக்கும், அதை தான் இங்கே எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, சரின்னு சொல்லிவிட்டு உள்ளே அந்த கேட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்க பார்க்கக்கூடிய சில காட்சிகளும் அவங்களுக்கு கேட்குற அந்த சத்தமே டான்டே அவ்வளோ நடுக்கத்துக்கு உள்ளாக்கிடுது. அவரால் தாங்கவே முடியல. ஏன்னா அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள்லாம் அவ்வளோ ஒரு கொடுமையை அனுபவித்து அந்த கொடுமையை தாங்க முடியாமல் அவங்க அலறல் இவரை அப்படியே தடுமாற வைக்குது. அந்த அலறல்கள் கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த வலி தாங்க முடியாமல் அவங்க துடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. அதனால் அவர் கேட்குறாரு, இந்த சத்தம்லாம் எங்கேருந்து வருது அப்படின் போது, இந்த சத்தம்லாம் கடவுள் கையில் தன் அர்ப்பணிக்காதவங்களுடைய ஆத்மாங்கிட்டேருந்து வருது. இவங்க இந்த உலக வாழ்க்கையை தனக்காக மட்டுமே வாழ்ந்திருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, தேவதைகளும் சில பேர் இருப்பாங்க. அவங்க கடவுளை எதிர்த்து போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சாத்தான்கிட்டேயும் உண்மையாக இருந்திருக்க மாட்டாங்க. அதாவது அவங்க கடவுள்கிட்டையும் உண்மையாக இல்லை, சாத்தான்கிட்டையும் உண்மையாக இல்லாமல் இருந்திருக்காங்க இல்லையா. அப்படிப்பட்டவங்க கூட இங்கே நரக வேதனை அனுபவிச்சு தான் இருக்கணும். ஏன்னா சொர்க்கமோ நரகமோ ரெண்டுமே அவங்கள நிராகரிச்சிருக்கும். அதனால் 2 இடத்துலையுமே எங்கே ஏன்னா எந்த இடத்துக்கு போக முடியாத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவங்க தவிக்கிற இடம் தான் இது. அதனால் அவங்க இங்கேயும் தன்னுக்காக என்ன செய்ய முடியுன்றதை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க ஒரு இடத்துலையும் ஓடி ஓடி எங்கேயாவது நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டு அலைஞ்சின்னு இருக்கிற நேரத்தில் என்ன ஆகிடும்னா, அந்த ஹார்னட்ஸ், வேப்ஸு இதெல்லாம் அவங்கள கொட்டிக்கிட்டே இருக்கும். அவங்க உடம்புலேருந்து அப்படியே ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்கும். அந்த சிந்தி வழிகிற ரத்தத்தை புழுக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். வலி தாங்காமல் அவங்க கண்லேருந்து கண்ணீர் அப்படியே வடியும். அதையும் அந்த புழுக்கள் சாப்பிட்டுட்ருக்கும். அந்த புழுக்கள்லாம் அவங்க மேலே நெளிஞ்சிக்கிட்டு அவங்களுடைய உள்ளே இருக்கிறதெல்லாம் அதுவும் சாப்பிட்றதும் அவங்களுக்கு ஒரு வேதனை தான் தரும். அவ்வளோ அருவருப்பான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ டான்டே சொல்கிறாரு, இந்த ஆத்மாக்களை பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது வேர்ஜில் நீ வான்னு சொல்லிவிட்டு அவரை அங்கே இருக்கிற கடற்கரைக்கு அழைச்சின்னு வந்துடுறாரு. அந்த கடற்கரை அச்ரியோன்ற பேரில் இருக்குது. அங்கே படகை ஓட்டுற ஒருத்தர் சேரான். அவர் டான்டேயை பார்த்தோன்னு சொல்கிறாரு, நீ இன்னும் உயிரோடு இருக்க, அப்போ இந்த இடத்துக்கு நீ சேர்ந்தவன் இல்லை, இந்த இடத்துல நீ இருக்க முடியாது, அதனால் உடனே போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது டான்டே சொல்கிறாரு, இல்லை நான் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் போது, இல்லை நான் உன்னை இன்னொரு கரைக்கு அழைச்சின்னு போகிறேன், அங்கே போயிட்டு வேணா நீ வேறு ஒரு படகு எடுத்துக்கிட்டு நீ எங்கே வேணா போன்னு சொல்லிட்டு அழைச்சின்னு வராரு. அப்போ தான் வேர்ஜில் சேரான் கிட்ட சொல்கிறாரு, இந்த பாரு, அவன் உயிரோடு இருக்கும் போதே இந்த இடத்த பார்க்கணுன்றது அவனுக்கு விதிக்கப்பட்ட விதி. அதனால் அவங்கவுங்களுக்கு என்ன விதி விதிக்கப்பட்டிருக்கோ அது நடந்தே ஆகும். அது நீயும் நானும் தடுக்க முடியாது, எதிர்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேரான் கிட்ட வேர்ஜில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சேரான் அதுக்கு மேலே பேசலை. ஆனால் சைகை மூலமாகவும் அவன் மற்ற ஆத்மாக்களெல்லாம் அந்த படகுக்குள்ளே ஏற்றிக்கிட்டே இருக்கான். இந்த படகுல ஏற ஆத்மாக்கள் ஒன்று சொர்க்கத்துக்கு போகும், இல்லை நரகத்துக்கு போகும்.
இப்போ வந்து அவன் வந்து துடுப்பை போட்டு எடுத்துன்னு போகும்போது அவன் சொல்கிறான், ஏதாவது ஒரு ஆத்மா வந்து தடுமாறுச்சுன்னா அது வந்து திருப்பி வந்து கீழே தள்ளப்படும் அப்படின்னு. இப்போ வந்து அந்த படகு வந்து ஒரு நிலத்துக்கிட்ட போய் நிற்குது. அந்த நிலத்துக்கு வந்து எதிராக இருக்கக்கூடிய கரையில் வந்து பார்த்திங்கன்னா சபிக்கப்பட்ட அந்த ஆத்மாக்கள் நிறையா வந்து இப்போ திரும்பி சேர்ந்துருச்சு. அதாவது ஆத்மாக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இவர் எடுத்துன்னு போய் அதை நரகத்தில் எடுத்துன்னு போய் விட்டுட்டு வந்துன்னு தான் இருக்கார். அப்போ வர்ஜில் வந்து டான்டே கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து ஷாரோன் வந்து முதல்ல உன்னை படகுல ஏற்றலையேன்றதை வருத்தப்படாத. ஏன்னா அவருடைய படகுல ஏற எல்லா ஆத்மாக்களுமே வந்து சபிக்கப்பட்ட நரகத்துக்கு போக வேண்டிய ஆத்மாக்கள் தான். நீ உயிரோடு இருக்கிறதுனால உன்னோட விதி என்னன்றது ஷாரோனுக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் உன்னை வந்து படகுல ஏற்ற முடியாதுன்னு அவர் சொன்னாரே தவிர அவர் கடமையை தான் அவர் செஞ்சுருக்காருன்றது நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வர்ஜில் வந்து இதை முடிக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய நில அதிர்வு வருது. அது கூடவே சேர்ந்து அப்படியே வந்து காற்று பயங்கரமாக அடிக்குது. நெருப்பு வந்து பூமியிலேருந்து அப்படியே வெளியில் வந்து கொழுந்து விட்டு எரியுது. இதை பார்த்த டாண்டே வந்து பயந்து போய் அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாரு. இத்தோட கேண்டோ 3 வந்து முடிஞ்சு போயிடுது. உங்களுக்கு வந்து ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.